இப்போ ஸ்டாலின் வந்து ஒரு 7-8 தொகுதி 10 தொகுதி சட்டப்பேரவை இதெல்லாம் சேர்த்து சேர்த்து ஒரு இடத்துல ஒரு மீட்டிங்கை போட்டு பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனால் ஒவ்வொரு தொகுதிக்கும் சென்று அந்தந்த தொகுதி சார்ந்த மண்ணிலேயே நின்று வாக்களியுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. டிஎம்கே கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா கட்சியும் மற்ற கட்சிகளோடு முரண்பட்டு நிற்கின்றன. அதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டது காங்கிரஸ். காங்கிரஸ் சைடில் மாணிக்கம் தாக்கூர் ஆகட்டும், இல்லாட்டி பிரவீன் சக்கரவர்த்தி ஆகட்டும், ஜோதிமணி ஆகட்டும், டிஎம்கே விட்டு கிளிகளின்னு கிழிக்கிறாங்க. இப்போ இவ்வளவும் நடந்து தொகுதி பங்கீடு முடிஞ்சு கேண்டிடேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் 2 days பேக் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு. அந்த இன்டர்வியூவில் அவர் சொல்லுகிறார், நாங்கள் விரும்பின தொகுதி கொடுக்கல, எல்லாம் கொடுக்கல, இந்த களத்தில் என்ன மாற்றத்தை கொண்டு வருங்க என்னெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு. கடைசியாக ஒரு கேள்விக்கு அவர் பதில் சொல்கிறார். விஜயின் வருகை ஆளுங்கட்சி வாக்குகள் மீது மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கும் அப்படின்னு சொல்லி அவர் முடிக்கிறார். இத்தனைக்கு அதை சொன்ன பிரவீன் சக்கரவர்த்தி காங்கிரஸில் இருக்கக்கூடியவர், ஒரு அனலிஸ்ட் கூட. ராகுல் காந்தி அவர் வந்து ஒரு டேட்டா மேன். அவர் வந்து சொல்லுகிறார், விஜயினால டிஎம்கே வாக்குகள் தான் பாதிக்கப்படும். அவங்களுக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனை. அதே போல் விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் திருமாவளவன் தன்னுடைய வேட்பாளர்கள் யார் யாருன்னு அறிவிக்கிறப்போ புலம்பிக் கொண்டே அறிவிக்கிறார். உளவியல் சிக்கல்லாம் தனக்கு இருந்ததாக சொல்லுகிறார். மிகப்பெரிய மன வருத்தத்துடன் சொல்லுகிறேன் அப்படிங்கிறார். ஒரு வேட்பாளர் பட்டியல தலைவராக இருக்கிற ஒருத்தர் அறிவிக்கிறார்னா மகிழ்ச்சியோட அறிவிக்கணும், அழுது கொண்டே அறிவிக்கிறார். இவ்வளவு சொல்லிட்டு கடைசியில் காட்டுமன்னார் கோயிலில் நான் போட்டியிடுகிறேன் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இந்த தேர்தலுக்கு பிறகு தமிழக அரசியலே மாறப்போகிறது. அதனால் நான் இனிமேல் மாநில அரசியல் இருக்கிறதா சரியா இருக்கும், டெல்லியில் போய் உட்காந்துக்கிட்டா வேலைக்காகாது, அதனால காட்டுமன்னார் கோயிலில் போட்டியிட போகிறேன்.